ஹாய் கைஸ், இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வந்துட்டு இருந்தது. ஓகே, இருந்தாலும் வந்துட்டு பாருங்க, மார்க்கெட் வந்துட்டு பிட்வீன் கேப்லேயே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இதை தான் வந்துட்டு பல வீடியோஸில் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது மார்னிங் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதுல்ல, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில். அதுக்குள்ளேயே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இன்னைக்கு ட்ரேட் ஆகிறத பார்த்துருக்கலாம். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு சூப்பரான சந்தேகத்தை வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. How to control emotions during trading? Because as per your strategy, it's moved around 700 points, but you did not pick the trade at the time. Could you manage your emotions pro அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நான் பில்ட் பண்ணது இல்லையா. நான் எப்போ வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு பில்ட் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் நான் வந்துட்டு மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு டீப்பாக உள்ளே போக முடியுமோ அந்த அளவுக்கு டீப்பாக உள்ளே போயிருக்கேன். அந்த டீப்பாக உள்ளே போக போக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸ், அதாவது நான் சொல்றது ஃபினான்சியல் வைஸ் வந்துட்டு நம்மளோட லைஃப் வந்துட்டு டவுன் சைடு போய்கிட்டே இருக்கும். இன்னும் வந்துட்டு சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு டெத் லெவலுக்கே வந்துட்டு போயிடும். அதாவது லைஃப்ல நம்ம ஒரு டெட் எண்டு போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த லெவலுக்கே வந்துட்டு நம்மளை வந்துட்டு மார்க்கெட் கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் நான் மறுபடியும் வந்துட்டு பேக்கப் ஆகி வந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் வந்துட்டு எமோஷன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுது. நான் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு சொல்லும் பொழுதே சொல்லியிருப்பேன், இந்த சேனல் வந்துட்டு பிகினர்ஸ்க்கான சேனல்ஸ் கிடையவே கிடையாது. அதாவது மார்க்கெட்டில் ஒரு 3-4 இயர்ஸாக வந்துட்டு சர்வே பண்ணி எதுவுமே வந்துட்டு இனிமேல் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கவங்களுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த சேனல். அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாகவுமே இருக்கும். அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாகவுமே புரியும். ஏன் அப்படின்னா, நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கும் பொழுது மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணிடலாமா அப்படின்னா அது வந்துட்டு நம்மளை வந்துட்டு மைண்டு ஏற்றுக்கவே சொல்லாது. அதாவது நான் சிம்பிளாக இப்போ சொல்கிறேன் இல்லையா, 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க, 3 மினிட்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும்பொழுது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன் அப்படின்னா இங்கே பல ஆயிரக்கணக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு தோணும். ரியலாக ஒரு ட்ரேடரோட சைக்காலஜியை வந்துட்டு புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்காது. இதே ஒரு 3-4 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அமையும். ஓகே, இதை பற்றி நம்ம வந்துட்டு ரொம்ப பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேற்றுக்கே இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தோம். லெவல்ஸ் மீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான பையிங் கேண்டில் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருப்போம். இதை வந்துட்டு எந்த டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணுவோம். நம்ம இப்போ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்பொழுது 3 மினிட் சார்ட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுவோம். நம்ம அப்படியே வந்துட்டு நான் இப்போ 3 மினிட் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. அதுக்கு பிட்வீன்லயே வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு வந்துட்டு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹையை வந்துட்டு எப்போ பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9:42க்கு தான் வந்துட்டு பிரேக் ஆகுது. அது வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோ வந்துட்டு பிரேக் ஆகலை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது ஒரு இன்சைடு கேண்டலாகவே வந்துட்டு ஃபார்ம் ஆகிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. எவ்வளோல? 22,461 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில். ஓகே, இப்போ இந்த கேண்டல் வந்துட்டு அப்சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிட்டு இமீடியட்டா வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டல், அதாவது 9:45 அப்படிங்கிற கேண்டல் வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணணும், இந்த டைம்ல வந்துட்டு ஆர்பிஐ பாலிசி மீட் வந்துட்டு வந்தது. ஓகே, இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ பாலிசி மீட் வந்துட்டு நடக்கும் பொழுது அன்னைக்கு வந்துட்டு அவங்க ரேட் கட் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ரொம்ப வயலண்டா மூவ் ஆகும் அப்படின்னு. ஏன் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அந்த அளவுக்கு வயலண்டா மூவ் ஆகல? இங்க பாருங்க, அப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்டாவே இருக்கு பாருங்க.
ஸோ அப்போ இன்னைக்கு நடந்த அந்த பாலிசி மீட்டுக்கு வந்துட்டு வேல்யூ கிடையாதா? சப்போஸ் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இந்த சைட் பாட்டம் சைடோ அல்லது டாப் சைடோ மார்க்கெட் போயிருந்தது அப்படின்னா அதனால தான் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன வேணால் நியூஸ் வந்துட்டு எப்படி வேணால் ஸ்ப்ரெட் ஆகட்டும், அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலையே கிடையாது. பணம் உள்ள வந்துட்டு வெளியில போனாதான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகும். அதர்வைஸ் வந்துட்டு மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க அது பையிங் ப்ரெஷரா இருந்தாலும் சரி, செல்லிங் ப்ரெஷரா இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்ற மாதிரி பணம் வந்துட்டு ரொட்டேஷன் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகும். பணம் ரொட்டேஷன் ஆகலை, அதாவது மார்க்கெட்டுக்குள்ள வரலை அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு மொமெண்டமே ஆகாது. இது மார்க்கெட் மட்டும் கிடையாது, எந்த ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே அது வந்துட்டு அப்படிதான். பணம் சர்க்குலேட் ஆனால் மட்டும்தான் வந்துட்டு அதோட அந்த பிஸ்னஸில் வந்துட்டு க்ரோத் வந்துட்டு இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, எந்த நியூஸுமே வந்துட்டு நான் பார்க்குறது கிடையாது. நான் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ண போகிறேன். எந்த நியூஸுமே வந்துட்டு என்னைய அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு நியூஸ் பார்க்கணும்? நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டு வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் என்ன ஆகுது, சிங்கப்பூர் நிஃப்டி என்ன ஆகுது, இதெல்லாம் வந்துட்டு நானும் ஒரு காலத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் அதனால் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ₹1 வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியாது மார்க்கெட்டில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஓகே ஓகே கைஸ், இப்போது நம்ம இன்றைக்கான ட்ரேடை பார்த்துடலாம் அப்படியே. இங்க பாருங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 22,461 இருக்கு இல்லையா, நான் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு இந்த 945 கேண்டில் பேஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 22,450 புட் ஆப்ஷன் சார்ட். ஓகே, நமக்கு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9:45 கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி கேண்டலோட பாட்டம், அதாவது அன்னைக்கு டே லோ என்ன பிரிண்ட் ஆச்சோ அதுலேருந்து என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா ₹84 அப்படிங்கிறத வந்துட்டு காமிக்குது பாருங்க. இங்கே ₹83.75 அப்படின்றது வந்துட்டு காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் ப்ரைஸாக வந்துட்டு ஒரு ₹84 வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே, இந்த கேண்டல்லாம் வந்துட்டு என்ட்ரி கேண்டல் கிடையாது. நான் வந்துட்டு வெயிட் பண்ணி எடுத்தது இந்த கேண்டலில் தான் வந்துட்டு எடுத்திருப்பேன். அதாவது என்னோட ஆர்டர் ட்ரிகர் ஆனோடனே இம்மிடியட்டாக வந்துட்டு வந்துடும். நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 84 அப்படிங்கிறது என்னோட என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ₹63. என்னோட டார்கெட் வந்துட்டு ₹126. ஓகே, இப்போது ₹63 அப்படிங்கிறது நான் ஒரு மார்க் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது இந்த கேண்டலில் வந்துட்டு நான் என்ட்ரி ஆகிட்டேன். என்ட்ரி ஆகிட்டு ப்ரைஸ் எவ்வளோ தூரம் இந்த கேண்டலோட லோ வந்திருக்குன்னா ₹65.20. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ₹63. இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கும், அதை விட்டுடுங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல வரும்பொழுதே நான் சொல்லிட்டேன் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்துட்டு காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன். ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கும் அந்த ட்ரேடு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் சரி, டார்கெட் வந்துட்டு போனாலும் சரி, நான் எந்த ஒரு அந்த ஆர்டரை பஞ்ச் பண்ணும்பொழுதே காம்ப்ரமைஸ் வந்துட்டு பண்ண மாட்டேன். அதாவது நான் வந்துட்டு ஆர்டரை வந்துட்டு எடிட்டே வந்துட்டு பண்ண மாட்டேன். ஓகே, என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 126. ஓகே, இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு போனது பாருங்க ₹119.35. அதாவது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ₹6.50 வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகிடுச்சு இம்மிடியட்டாக என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, அடுத்த ஒரு 6 நிமிஷத்தில் என்னோட ஸ்டாப் லாஸுமே வந்துட்டு ட்ரிகர் ஆகிடுச்சு. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு நோ ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா நான் கரெக்டான ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். கரெக்டான ட்ரேடை வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணதுனால தான் என்னோட ப்ரைஸ் இது வரைக்குமாவது போச்சு. ஓகே, இது வந்துட்டு ஆர்பிஐ பாலிசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரீசனுமே நமக்கு இதை சொல்ல தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு பாருங்கள், நம்ம ஒரு வியூ, அதாவது ராங் சைடு வந்துட்டு ஒரு டைரெக்ஷன் வந்துட்டு எடுக்கல. இதே நான் வந்துட்டு புட் சைடு எடுக்காமல் கால் சைடு வந்துட்டு எடுத்திருந்தேன் அப்படின்னா இந்த ப்ரீமியம் வந்துட்டு இந்த இவ்வளோ தூரம் ஜம்ப் ஆகாது. நீங்கள் நல்லா போய் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்து பாருங்கள், அது வந்துட்டு டவுன் சைடே தான் மெல்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஒரு கரெக்டான வியூ எடுத்ததுனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீமியம் வந்துட்டு இங்கேருந்து ஜம்ப் ஆக ட்ரை பண்ணுது. ஓகே, நான் வந்துட்டு இந்த ட்ரேடில் வந்துட்டு என்னோட 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு. நல்லா மைண்ட் பண்ணிக்குவோங்க, நான் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிக்க மாட்டேன் ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ப்ராக்கெட் ஆர்டர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி நான் ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்டருக்குள்ளே போய் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்துட்டு பண்ண மாட்டேன். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு மார்க்கெட் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹையை வந்துட்டு ஒரு டைம் பிரேக் பண்ணியிருக்கு. அதே போல் லோ வந்துட்டு ஒரு டைம் பிரேக் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஓகே, நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே என்ன ஆகும், இந்த லோவை பிரேக் பண்ணி இங்கே போகுமா, இந்த லோவை பிரேக் பண்ணி அங்கே போகுமா அப்படின்னு. ஆனால் பாருங்கள், மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்துட்டு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது போல் வந்துட்டு ஏதோ ஒரு நாள் தானே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணோம்னா அதை விட வந்துட்டு ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு நாள்லேயே நம்மளோட ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறதுனால நம்மளோட கேபிட்டல் ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிடுங்க.
இதே வந்துட்டு ஆப்ஷன் செல்லர்னா ஒரு 1 மந்த் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ஷன் பையர் கிட்ட ஒரே நாள்லயே வந்துட்டு எல்லா கேபிட்டலுமே மார்க்கெட் வந்துட்டு எடுத்துக்கிட்டு போயிடும். ஸோ அதனால நம்மளோட டிசிஷன், நம்ம டிப்ளாய் பண்ற கேபிட்டல், தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்காலஜி. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்ம அடி வாங்குறோம்ல. ஸோ அடி வாங்கும் பொழுது எனக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் இருக்க போகுது. எப்படியா இருந்தாலும் என்னோட பாயிண்ட்ஸில் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு டைம் அல்லது 2 3 டைம் கூட வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு டச் ஆக போகுது. ஸோ நான் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிசிஷனை மேக் பண்ண போகிறேன். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் கேபிட்டல் வச்சிருக்கவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம். எதனால அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு ரொம்ப கேபிட்டல் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், அதாவது வந்துட்டு மந்த்லி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம்னா நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் என்ட்ரிஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப தேவை. இதே வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஓரளவு கேபிட்டல் வந்துட்டு கொஞ்சம் ஹியூஜாக இருக்கு, ஆனால் எனக்கு வந்துட்டு ஒரு மந்த்லி வந்துட்டு ஒரு 5 to 10 lakhs வந்தால் போதும் அப்படின்னா நான் மந்த்லி வந்துட்டு ஒரு 1 or 2 ட்ரேடர்ஸ் அல்லது வந்துட்டு ஒரு 5 ட்ரேடு வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலே எனக்கான ப்ராஃபிட் வந்துட்டு வந்துடும். ஸோ அதனால தான் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பேன். இதை உங்களுக்கு வந்துட்டு டெவலப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு டைம் ஆகும். அந்த டைமை வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் அதை அச்சீவ் பண்ணுறீங்க, எவ்வளோ சீக்கிரம் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இருக்குது. என் சைடு நான் என்ன உதவி பண்ணணுமோ கண்டிப்பாக வந்துட்டு பண்ண தயாராக தான் வந்துட்டு இருக்கேன். பட் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு எந்த ஒரு இதுக்கும் வந்துட்டு கோவப்பட போகிறது கிடையாது. நீங்கள் ஓரளவு வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஹாலிடே. ஸோ நாம் இதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இண்டிசஸ் வந்துட்டு நமக்கு நியரஸ்ட் எக்ஸ்பைரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் தான் வந்துட்டு நியரஸ்ட் எக்ஸ்பைரி. அதாவது வந்துட்டு செவ்வாய்க்கிழமைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம சென்செக்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி சார்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி கூட நடந்திருக்காது. அதாவது சென்செக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 minutes கேண்டல்லையே இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாக வந்துட்டு ரன் ஆகியே முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே க்ளோஸ் கூட வந்துட்டு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பையிங் கேண்டல் அல்லது செல்லிங் கேண்டல் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு 30 minutes சார்ட்டுக்கே வந்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம 30 minutes சார்ட்ல நான் வந்துட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இன்னைக்கு மார்னிங்ல இருந்து இத்தனை ஒரு 30 minutes கேண்டல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ஸோ நமக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலோ அல்லது இவ்வளவு பெரிய செல்லிங் கேண்டல் இருக்கு, இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு சாலிடான செல்லிங் கேண்டலாவோ இருக்கா அப்படின்னா இதுல எதுவுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பையிங் கேண்டலும் கிடையாது, செல்லிங் கேண்டலும் கிடையாது. இந்த லாஸ்ட் 2 கேண்டல் இருக்குல்ல, இது பாருங்க ஒரு பையிங் ப்ரெஷரை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு பையிங் கேண்டலை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் கேண்டல் எப்பயும் போல வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஒரு வியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் வந்துட்டு ஒரு 2 கேண்டல், இந்த லாஸ்ட் 15 minutes கேண்டலை நம்ம எதனால வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க பாருங்க, இப்போ நாளைக்கு நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் வந்துட்டு ஹாலிடே. அதர்வைஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்செல்லாம் வந்துட்டு ரன் ஆக தான் போகுது. நமக்கு கேப் அப் கேப் டவுன் எங்கே வேணால் மார்க்கெட் வந்துட்டு ஆகட்டும். கேப் அப் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் டே கேப் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு ரிவர்சல் ட்ரேட்ஸ் ஏதாவது வந்ததா அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அல்லது கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இங்கேயுமே வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 minutes கேப் வந்துட்டு இருக்கு, இங்கே ட்ரேட் பண்ண போகிறோம். இதையும் மீறி நமக்கு இப்போ ஒரு மண்டே ஓப்பன் ஆனது இல்லையா? ஸோ அது போல் வந்துட்டு ரொம்ப கேப் டவுன் ஆனாலும் இங்கேயும் வந்துட்டு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். இல்லை இதையெல்லாம் வந்துட்டு மீறி நமக்கு இதுக்கும் கீழே வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அதர்வைஸ் வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்ம எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்துட்டு பார்க்கணும். அதாவது நிஃப்டியோட சார்ட்டும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். நிஃப்டியோட சார்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்களேன், நமக்கு இந்த ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும்தான் வந்துட்டு இன்னைக்கு ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ அதனால அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு பார்த்தாலுமே இதுலேயுமே வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டல் செல்லிங் கேண்டல் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயுமே வந்துட்டு கிடைக்கல.
நிஃப்டியில் வந்துட்டு பாருங்கள் இந்த பாயிண்ட் வந்துட்டு சென்செக்ஸில் வந்துட்டு அந்த 245 கேண்டல் சென்செக்ஸில் ஒரு க்ரீன் கேண்டலாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் நிஃப்டியில் பாருங்கள் இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் கேண்டலாக இருக்குது. நமக்கு கலரும் வந்துட்டு முக்கியம், கேண்டலோட பாட்டம் அண்ட் டாப் விக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக தான் சொல்கிறது, ரெண்டு சார்ட்டும் வந்துட்டு நம்ம அட்டன் டைமில் வந்துட்டு பார்க்கணும். அதாவது நிஃப்டியை பிஎஸ் பண்ணி நம்ம சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணலாம், ஆனால் சென்செக்ஸ் சார்ட்டை மட்டும் வச்சுட்டு நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. சென்செக்ஸ் சார்ட்டை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனி ஸ்ட்ராட்டஜியே இருக்குது. அது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். பட் அதில் வந்துட்டு ரொம்ப நாட்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் வந்துட்டு இப்போது யாருக்கும் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறது கிடையாது. எதனால் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டெய்லி அல்லது வீக்லி வந்துட்டு ட்ரேட்ஸ் வந்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.